வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியலிலும் வளம் கொண்டிருக்கின்றார். அவருடைய மூத்த மகன் திரு ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவருக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கின்றது மற்றும் இவர் சார்ந்து வாழ்வியல் எதிர்காலம் மற்றும் இவர் சார்ந்து இவருடைய குடும்ப அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் இந்த பதிவின் மூலமாக நாம் சற்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இவருடைய பிறந்த தகவல் இரண்டு தகவல் ஆன்லைனில் இருக்குங்க. ஒன்று இன்ஸ்டாகிராமில், விக்கிபீடியாலலாம் இருக்குது. பட் இவருக்கு ரீசெண்டாக இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. மற்றும் இன்ஸ்டாகிராமில் மேஜராக இவருக்கான பர்த் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு அதான் 25 ஜூலை 2000 தான் இவர் பிறந்திருக்காரு. ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் இருக்குது 26 ஆகஸ்ட் 2000 இருக்குது. பட் நம்ம 25 ஜூலை 2000 அந்த வருடம் அவருக்கு சரியாக இருக்குது. அவருடைய தசாபதிகள் பலங்கள் அதன் அடிப்படையில் சரியான ஒரு பொருத்தமான அமைப்பின்படி தான் நான் விளக்கம் தர்றேன். நம்ம எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் இல்லை யாரோட ஜாதக பலன் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு எந்த அளவுக்கு சரியான தன்மைகள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம விளக்குவோம். சும்மா ஆன்லைனில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஜஸ்ட் லைக் தானே எடுத்து விளக்க முடியாது. நம்ம அதில் சரியான தன்மைகள் எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் நம்மளோட கிரெடிபிலிட்டி ஜாதகம் தொடர்பான விளக்கம் மிக சரியாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அதை சார்ந்து திரு ஜேசன் சஞ்சய் அவருக்கு ஜாதகம் எப்படி இருக்குது, அவர் லண்டனில் பிறந்திருக்காரு. அவருடைய நவம்சம் ராசி கட்டம் தசாபதி அமைப்புகள் என்ன சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம். இவரை பற்றி சொல்லணும்னா இவருடைய தாத்தா சந்திரசேகர், அப்பா இளைய தளபதி விஜய் அவர்கள் மற்றும் இவர் அம்மா சங்கீதா அவர்கள். இவர் தமிழ்நாடு, சென்னை, லண்டன் இது போன்ற தொடர்புகள் கொண்டவராக இருக்கின்றார். இவருக்கு ஒரு இளைய சகோதர அமைப்பு இருக்குது. இவர் ஃபில்ம் மேக்கிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. பிஜி டிப்ளமோ கோர்ஸ் ஃபில்ம் மேக்கிங்கில் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய கனவாக இருக்குது. கனடாவில் உயர்கல்வியெல்லாம் படிச்சிருக்காரு. மற்றும் இவர் குறும்படங்கள்லாம் அதிகமாக இயக்கியிருக்காரு. தி ஜேர்னி அப்படிங்கிற குறும்படம் இயக்கியிருக்காரு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இது மாதிரி தன்மைகள்லாம் இவருக்கு இருக்குது. இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு. அதோட ப்ராக்ரஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இவர் சந்தீப் கிஷான் அவரோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்காரு. இவருக்கு எப்படி இருக்குது ஃபில்ம் மேக்கிங், இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வளம் வர முடிய அளவுக்கு இவரோட ஜாதக அமைப்பு இருக்கா, எதிர்காலம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு பார்க்குறப்ப இவர் நவாம்சம் முதல்ல பார்க்கலாம். இவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமையில் ஆடி மாதம் 10 பரணி 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மேசராசியில் சிம்ம லக்னத்தில் நவமி தேதியில் பிறந்திருக்கின்றார். இவருடைய நவாம்சம் எதை சுட்டி காட்டுதுன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்குது. பொதுவாக சுக்கிரன் கேது போன்ற 2ஆம் இடத்துல இருந்தாலே சிறப்பு தான். கலைத்துறை சார்ந்த ஒரு குடும்ப அமைப்பு, பின்னணி கொண்ட குடும்ப அமைப்பு அப்படின்னு சுட்டி காட்டுது. 2ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது. பொதுவாக குழந்தை நவம்சம் பார்க்குறப்ப இந்த அவங்களோட தந்தை அமைப்பை முதல்ல 5ஆம் இடமும் பார்க்கணும். அடுத்து ஒரு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு 9ஆம் இடம் பார்க்கலாம். முதல்ல நவம்சம் பார்க்குறது அடிப்படையில் அவருக்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்குது. தந்தை சார்ந்த பலன்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. அதே போல் இவருக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் கேதும் இருக்குது. கலைத்துறை ஈடுபாடுகள்லாம் இவருக்கு இருக்கிற மாதிரி சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறதும் சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி ஆட்சியாகவே இருக்காது. 2ஆம் அதிபதி 3ஆம் இடம். அதன் அடிப்படையில் இவர் பிறந்த இடமே கொஞ்சம் இடமாற்றம், வேறு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தாயாரின் அடிப்படையில் கொஞ்சம் வேறு நாடு சார்ந்த பின்புலம் கொண்டவராக இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் இவருக்கு நீச்ச யோகம் இருக்குது. மற்றும் 4ஆம் அதிபதி நீச்சமாக 5ஆம் இடத்தில் இருப்பது தொடக்கத்தில் தாய் தந்தை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுது. அதாவது தாய் அமைப்பு கொஞ்சம் நீச்சமாக இருக்குது. தாய் அமைப்பு எந்த அளவுக்கு அந்த நீச்ச யோகம் வலுப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. மற்றும் இவருக்கு 8ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் நீச்சமாக அவருக்கு ராகுடன் சேர்ந்திருப்பது தான் இந்த ஃபில்ம் மேக்கிங், எஸ்பெஷலி அவருக்கு கலைத்துறையில் இயக்குநராகணும் ஆசைப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இவருக்கு 5ஆம் அதிபதியும் சரி 12ஆம் அதிபதியும் நிச்சயமாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இவருக்கு தொடக்கத்தில் இந்த வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாடு சார்ந்தும் என்கிற குறிப்பிட்ட காலம் தமிழ்நாடு, இந்தியா சார்ந்தும் வரக்கூடிய செயல்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வாறே பார்த்தோம்னா இவரோட தந்தை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இவருக்கு 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல வருது, சிறப்பு தான். 11ஆம் இடத்தில் சந்திரன் வராங்க. 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வருது. 11ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல வருது. இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டிலாம் நல்லாவே இருக்குங்க. கிரகம் சார்ந்த அமைப்பு. தந்தை அமைப்பு சிறப்பாக இருக்குது. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது. தாய் அமைப்பு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சுட்டிக்காட்ட தான் செய்யுது. சகோதரி அமைப்பு 3ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருப்பது. சகோதரி அமைப்பு நன்றாகவே இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. பொதுவாக இவருக்கு இந்த ஃபில்ம் மேக்கிங்க்கு ஆர்வமாக இருக்குது. இந்த 8ஆம் இடம் 1 வெளிநாடு தொடர்புகள் பார்த்துட்டோம். அப்புறம் அவர் படித்த கல்வியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நீச்ச யோகம் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டடாகவே அவர் படித்ததுக்கு ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுத்திறன், சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கார். குருச்சந்திர யோகம்லாம் நவம்சத்தில் இருக்குது. அதே போல் இவருக்கு வெளிமாநிலம் சார்ந்து உயர்கல்விகள்லாம் படிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப எல்லா கிரகங்களுமே யோகமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் செவ்வாய் பார்வை ராகுவோட சேர்ந்த அமைப்புகள் தான் முக்கியமாக இவர் இது போன்று
இயக்குனராகணும்னு நினைக்கிறதுக்கு, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடு, அது சார்ந்த கல்வி அமைப்பெல்லாம் படிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குங்க. ராசி கட்டம் அவருடைய முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் பிறக்கும் பொழுது சுக்கிரன் திசை 9 வருடம் 4 மாதம் இருப்பில் பிறந்திருக்காரு. அவர் லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்குது. சிம்ம லக்னம்னாலே நல்ல அதிகாரம் சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்க வேண்டும் என்று, தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதிதாக தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை, வேட்கை, நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆராய்ச்சி சார்ந்த மனநிலை எல்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவருக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருக்கின்றார். இவருக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி சூரியன், அவர் 12 மறைகிறார். அதன் அடிப்படையில் இவர் வெளிநாடு யோகம் வந்து அதிகமாக இருக்குது. மற்றும் இவருக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த கேது கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு. ஏன்னா இவருக்கு கேது வந்து இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கில் தொடக்கத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ 25 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும் முதல்ல வந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுல. பட் நவாம்சம் வந்து ஓரளவு நீச்ச யோகம் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வரக்கூடியவர் தான். ஆனாலும் அவருக்கு 5 மற்றும் 12ஆம் இடம் தந்தை சார்ந்த அமைப்பு, தாய் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் திருமண அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தொடக்கத்தில் தடை இருக்குது, தாமதம் இருக்குது, இல்லைனா அது சார்ந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்குது. தெளிவாக நவாம்சம் சுட்டிக்காட்டு தாங்க செய்யுது. ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு 6ஆம் இடத்தில் கேது வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை தான் இவருக்கு. அதுவும் தனிச்ச கேது இருக்குது. ஒரு சார்பு கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார். மற்றும் இவருக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு. சந்திரன் வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றார். அது அமோகமாக இருக்குது. மற்றும் இவருடைய 12ஆம் அதிபதியும் அவரே. 10ல் வந்து குருவும் சந்திரனும் இருப்பது மிக மிக யோகமான ஒரு அமைப்பு தான். ஒரு நல்ல இயக்குனராக வர வேண்டும் என்றாலே 8, 10ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இவருடைய 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வருது. மற்றும் தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற அமைப்பு இருக்குது. இருந்தாலும் நவம்சத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஓரளவு ஃபியூச்சர் அடிப்படையில் இவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றும் அவர் சினிமா நடிப்புத்துறை சார்ந்து ஒரு சில படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு நவம்சத்திலும் ராசி கட்டத்திலும் பார்வை சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. அதே போல் அவருக்கு புதன் வந்து 10ஆம் இடத்துல இங்கு ஆட்சியாக இருக்கார். அதுவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கார். இவரும் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த தொண்டுள்ளம். இவர் தந்தை போலவே கல்வி சார்ந்து நிறைய தொண்டு உதவிகள்லாம் செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி சூர்யா அவர்கள் செய்கிறாரோ அகரம் ஃபவுண்டேஷன், தளபதி விஜய் அவர்களும் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு தொண்டு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார். அவ்வாறு இவரும் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றும் 12ஆம் இடம் சூரியன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இந்த போன்ற சேர்க்கை இருக்குது. இதுதான் அவருக்கு இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. மற்றும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நீச்சயோகம் இருக்குது. இருந்தாலும் இவர் கண் சம்மந்தப்பட்ட சில கவனம் தேவை இருக்குது. ஏன்னா இவருடைய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட, கண் சம்மந்தப்பட்ட கவனம் தேவை. ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட கவனம்லாம் தேவை இருக்குங்க. கை கால் முட்டு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா திருமண அமைப்பு இங்கேயும் பார்த்திங்கன்னா தூர அமைப்பு, சற்று தாமதம், இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்ட தான் செய்யுதுங்க. சற்று தூர அமைப்பு, வேறு இனம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இவருக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கு அதிகமாக வந்து நீச்ச கிரகங்கள் 12ஆம் இடம் சார்ந்து கிரகங்கள் அதிகமாக இருக்குதும், நீச்ச கிரகம் சேர்ந்துருக்குது. இவர் முழுமையாக வெளிநாடு சார்ந்து இயங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக ஏற்படுத்துது. அதன் அடிப்படையில் இவர் பிறந்ததே வெளிநாடு தான். அதன் அடிப்படையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் தமிழ்நாடு சார்ந்தும் இயங்க முடியும், வெளிநாடு சார்ந்தும் இயங்க முடியும். இருந்தாலும் கூட இவருக்கு லக்னாதிபதியும் 12ல் மறைகிறார். 12ஆம் இடம் அதிகமான கிரகங்கள் வருவது சற்று தாமதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. மற்றும் இவர் குணநலன்கள் பார்த்தப்ப உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டவராக இருக்கார். மற்றபடி வாழ்வியல் இலக்குகள் சரியான பாதையில் சென்று பயணம் செய்து அது மூலமாக வெற்றிகரமாக அடையணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா இவருக்கு வாழ்வியல் நாட்டம் விருப்பம்லாம் அதிகமாக இருக்குது. தன்னை மேம்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கார். பொதுவாக அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் தாய் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சகோதரி அமைப்பு எப்படி இருக்குன்னா 3ஆம் அதிபதி 12ல் மறையக்கூடிய அமைப்பு, சகோதரியும் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதான் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகள் தான் தெளிவாக தென்படுது. தாய் அமைப்பும் அவ்வாறு இருக்குது. தாய் சார்ந்த பலன்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. தந்தை அமைப்பில் வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது. தந்தை வந்து கலைத்துறை சார்ந்து இயங்கக்கூடியது இதெல்லாம் சுட்டி காட்டுது. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. இவர் புஷ்கர நவம்சமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பிளானட்ஸ் வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருப்பது மிக மிக யோகமான அமைப்பு தாங்க. இது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிடாது. இருந்தாலும் கூட இவருக்கு அதான் 12ஆம் இடம்னா தாத்தா பாட்டி இந்த தன்மைகளை குறிக்கும். 8ஆம் இடமும் பார்த்திங்கன்னா அந்த தன்மைகள் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வருது. அதெல்லாம் சிறப்பான ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பதற்கு இந்த அமைப்புகள் இருந்தாலும் தந்தை அமைப்பு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் சந்திரன் சிறப்பாக இருக்கின்றது. 9ஆம் அதிபதி வந்து நிச்சயமாக தான் கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்குதுங்க. அந்த பிரிஞ்சிருக்கிறது தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதெல்லாம் தென்படத்தான் செய்கின்றது. மற்றும் இவரால் சிறந்த இயக்குனராக முடியும்னா தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்குறப்ப நல்ல வெற்றிகரமாக வரக்கூடியவராக இருந்தாலும் கூட தசாபதிகள் தான் அவருடைய முழுமையான தன்மைகள் இப்போ எப்படி போயிருக்குங்கிறது இந்த கால சூழலை எப்படி அவர் கையாளுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த தசாபதிகள் தான் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பார்க்கும்பொழுது இவருக்கு ஒரு நல்ல டைரக்டராக கூடிய தன்மைகள்லாம் இருந்தாலும் கூட மெயினான கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் வந்து 2லேயுமே அவருக்கு நீச்சமாக இருக்குது. அதே போல் அவருக்கு வர்க்கோத்தம் நீச்ச தன்மை பொருந்திய வர்க்கோத்தம் இருப்பது 12ஆம் இடம் சார்ந்து வருவது சற்று தாமதமான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மற்றபடி இவர் குடும்ப அமைப்பு பின்புலம் இருக்கிறதுனால இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி வரதில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும் இவருக்கு. அதன் அடிப்படையில் சிறந்து விளங்கலாம். இவருக்கு தசாபதிகள் பார்க்கும்பொழுது முதல்ல சுக்கிரன் திசை தான், அடுத்ததாக சூரியன், அடுத்தது செவ்வாய்,
சந்திரன், செவ்வாய், ராகு அப்படிங்கிறது இருக்குங்க. முதல்ல சுக்கிரன் திசை 9 வருடம் இருந்திருக்கு. சுக்கிரன் 3, 12 அதன் அடிப்படையில் வெளிநாடு சார்ந்து இயங்கினார். அடிக்கடி இடமாற்றம், பயணம், கல்விக்காக வேறு இடத்துக்குலாம் போகிறதுலாம் இருந்துச்சுங்க. சுக்கிரன் அடுத்து சூரியனும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 12 மாதிரி முழுமையாக வந்து 2015 வரைக்குமே இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டையும் சரி வெளிநாடு சார்ந்து மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்தது இவருக்கு. மற்றும் சூரியன்கிறதுனால தந்தை சார்ந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக சந்திரன் வந்து 2025 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் வரைக்கும் அவருக்கு சந்திரன் தசா இருக்குது. சந்திரனும் 9ஆம் இடம் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த ஒரு கனெக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இருந்தாலும் கூட சந்திரன் திசை இப்போ வந்து இந்த வேர்டு கடைசியோட முடிய போகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு செவ்வாய் திசை ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த செவ்வாய் திசை தான் அவருக்கு வந்து மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது. செவ்வாய் அடுத்து வரக்கூடியதும் ராகு. இவருக்கு கிரக அமைப்புகள் யோகம் பொருந்திய ஒரு கிரக அமைப்புகள், நட்சத்திர சாரங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இவருக்கு தசாபதிகள் இப்படி சப்போர்ட் பண்ணலன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். இருந்தாலும் கூட இவர் இப்போ தான் யங் ஏஜ் 25 வயது தான் கடந்துருக்காரு. நீண்ட ஒரு எதிர்காலம் இருக்குது இவருக்கு. அப்படி பார்த்தாலும் கூட இவருக்கு எப்படி இந்த சூழலை கையாள போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு 7 வருடம், இந்த டிசம்பருக்கு மேலே 7 வருடம் அவர் எப்படி எடுத்துக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய ராகுவும் வந்து கலைத்துறையில் சாதிக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த ராகு அவருக்கு 12 மறைகிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. திருமணம் சார்ந்த அந்த இதிலலாம் கூட்டு நடவடிக்கைகள்லாம் அவருக்கு பலன் கொடுக்கும் இந்த ராகு 12 இருக்கிறது. ஆனாலும் இந்த செவ்வாய் ராகு 23 வருடம், ராகுக்கு பிறகு குரு வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாலும் இவர் வந்து ஒரு இயக்குனர் இப்போ சாதிக்கணும்னா இதுதான் சரியான ஏஜ், சரியான ஒரு பருவம். ஆனால் இந்த காலம் சூழலில் அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தசா இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. மற்றபடி சிறப்பான யோகமாக வாழக்கூடியவர். இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் சாதிக்க முடியும். லேண்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், அதே போல் ரியல் எஸ்டேட்டு, ஆடை அலங்காரம், ஆபரணம் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க. இவருக்கு அந்த உயர் அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் சிறப்பு. இல்லைனா அதான் இது மாதிரி வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்குறதுலாம் சிறப்பு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாகவே இருக்கணும். இவர் ஆன்லைன் ரிலேட்டடாக, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இவரோட இது வந்து எல்லாமே வந்து பீப்புளை வந்து அதிகமாக கனெக்ட் பண்ணக்கூடிய, நிறைய பேருக்கு ரீச் ஆகிற அளவுக்கு இவரோட செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இவருடைய பலன்கள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூட இவருக்கு இந்த 2025 அக்டோபருக்கு மேலே தந்தை தாய் அமைப்பு ரெண்டுமே கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் இந்த 10 வருடம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்து தசா நடத்தி தந்தைக்கான யோக பலன்களை சிறப்பாக வழங்கியிருந்தார். டிசம்பர் வரைக்குமே வழங்குவார். அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் பரிவர்த்தனை இருக்குது 9, 12 இருந்தாலும் கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவருக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தந்தையில் தொடக்க காலம்லாம் சிறப்பாக இருக்குது. நவாம்சமும் அதை சுட்டி காட்டுச்சு. தந்தையோட இவருக்கான பலன்கள் நிறைய வந்து தந்தைக்கு போகிற அளவுக்கு இருந்தாலும் கூட இவருக்கு இப்போ அடுத்து நடக்கக்கூடிய தசாபதி எப்படி, அந்தரம் எப்படி இருக்குது, இவர் எதிர்காலம் எப்படி இருக்குங்கன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து சந்திரன் திசை இந்த இயர் எண்டோட முடியுது. அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சீசனாக வரும்னு. செவ்வாய் திசையில் வந்து இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஓரளவு எலெக்ஷன் வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அந்த செவ்வாய் திசை வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறது இவரோட தன்மையின் அடிப்படையில் குறிப்பிடுது. இருந்தாலும் இவருடைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து தந்தைக்காக அதிகமாக இருக்கிறதுனால இவருடைய பலன்கள் வந்து நிச்சயமாக இவருடைய தந்தைக்கும் அதிகமான சிறப்பான பலன்களை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவர் யோகமான ஜாதகர், உயர் வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகர், அதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய தசாபதிகள் தான் சப்போர்ட்டிவாக இல்லை. இந்த நேரத்தில் அவர் எப்படின்னா ஒரு கற்கள் ஏதாவதுன்னா சிவப்பு நிற கற்களை அணிஞ்சிக்கலாம். நல்ல உணவு சம்மந்தப்பட்ட கவனம்லாம் அதிகமாக தேவை. செவ்வாயினாலே பார்த்திங்கன்னா உணவு கவனம் தேவை இருக்குது. ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட எதுலையும் அவசரப்படக்கூடாது. நிதானமாக சிறப்பாக கையாள வேண்டிய சூழலில் இருக்கார். அதுதாங்க. மற்றபடி வந்து இவருக்கு வந்து பச்சை நிற கற்கள் மற்றும் சிவப்பு நிற கற்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டாருன்னா இவருக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் சில கைண்ட் ஆஃப் இதுதான் நம்மளை வந்து சில நம் மனிதர்களுக்கு போலவே சில தனிமங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி அந்த அட்ராக்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்குது. சில விஷயங்களை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைகள் பொருந்தியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவருக்கு அந்த கற்கள்லாம் யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன். மற்றபடி இவருக்கு புதன் வலுவாக இருக்கார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல காற்றோட்டமாக வெண்டிலேஷனாக இருக்கிறதுலாம் சிறப்பு. இதுதாங்க இவருடைய ஜாதகத்தன்மையாக இருக்கின்றது. இன்னும் வந்து ஒரு 23 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரப்போகிறாரு. ஆனால் மொத்தத்தில் பார்க்குறப்ப ஓவராலாக ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தசா நடந்தாலும் கூட அந்த புத்தி இவருக்கு எந்தெந்த புத்தி சிறப்பாக இருக்குன்னா குரு, சனி புத்தி, சந்திரன் புத்தி, புதன் புத்திலாம் ரொம்ப ரொம்ப யோகமான பலன்கள் கொடுக்கும். மற்ற அந்த சூரியன், ராகு இதெல்லாம் கூட ராகு வந்து கலைத்துறைக்கு நல்லா கொடுத்தாலும் கூட இவருக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. மற்றபடி யோகமாக சிறப்பாக வாழக்கூடிய ஜாதகராக இருக்கின்றார். இவர் சார்ந்த பலன்களும் தந்தைக்கு போகும். இவர் சார்ந்த அடிப்படையில் தந்தைக்கு வந்து உயர் வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்குமா என்றால் இப்பொழுது இளமை பருவமாக இருப்பதால் நிச்சயமாக இவர் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கின்றது. தந்தைக்கு வந்து நவம்சத்திலும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவு தந்தையும் அரசியல் சார்ந்த ஒரு பலன்களை பெறப்போகின்றார் என்பதை இவருடைய அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் இவருக்கு 11ஆம் இடம் சிறப்பாகவே இருப்பதன் அடிப்படையிலும் இவரும் பிற்காலத்தில் இது போன்ற செயல்பாடுகளில் அரசியல் நாட்டம் மற்றும் உயர் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவார் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கே பொருந்திய மிக மிக யோகமான ஜாதகராக இருக்கின்றார். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.